இந்த பாய் சங்கர். நீங்க கனடாவில இருந்து ஸ்பெஷலா ஹம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. வருஷம் வருஷம் பாருங்க, நல்ல விஷயம். தாங்க, நன்றி. எங்க இருந்து வந்திருக்கிறீங்கள்? லண்டன். லண்டன்ல இருந்து வந்து நீங்க கொடுக்குறீங்களா? ஓ நைஸ். லண்டன்ல எங்க? டோட்மனுக்கு வரலாம். டோட்மன்லயும் கடை இருக்குது. பேர் ஃப்ராங்க்ஃபர்ட்லயும் இருக்கு. நியூரா பாலிவுட். ஓகே. ஆனா அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் டோட்மன்ல கொடுப்பீங்களா? ஆலயத்தின் உள்ளே நடைபெறுகின்ற திருப்பூஜைகளிலே பங்கேற்பதற்கு அனைவரையும் அழைத்துக் பாபம் வந்து இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் அண்டு இப்படி ஒன்று போடணும். தேன்குள்ள பார்க்க ஆசையா இருக்கா? நீங்க மசால் தோசை bei im Tempel. Bei jedem Tempel geben die das. Sie können das kosten. Mana கடைகள். கிச்சனுக்குமான கடை போட்டுருக்காங்களப்பா. இந்த ஊர் முழுக்க கடையாக தான் கிடக்கு. இது எவ்வளவுக்கு வாங்கலாம்? ஒரு சொல்லுங்க. அங்க அதே விலை தான், ஒன்றுமே இல்லை. அப்ப என்னண்டா இப்ப ஜெர்மன்கார ஆக்கள் வந்தா இப்ப அவங்களுக்கு சரியான முறையில எங்கட கடவுளை பற்றியோ எங்கட சமயத்தை பற்றியோ சொல்லி கொடுக்கறதுக்கு ஆக்கள் காணாது. இப்ப ஒரே சிரிப்போட தொடங்குவோம். வேணே எப்படி இருக்கு? இங்கே ஆத்துல போய் தான் செய்யறவ ஒரு பூல் மாதிரி செய்து போட்டு செஞ்சிருக்கு. அளவா இருக்கு, வடிவா இருக்குன்னு அதான் இயற்கையா இருக்கு. நல்ல மரங்கள் நல்லபடியா மிளக்க மரம் 2 கிலோவாட் உங்களுக்கு 450 ரூபாய் ஆஃபர்ல இருக்கு. ஓகே, நல்ல பார்க்குறாக்கள் கட்டாயம் இங்கே வந்து இந்த வேறு நம்பர் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதோட போட்டு விட்றேன். நீங்கள் வந்து எல்லாம் இருக்கா, பே லீவ்ஸ் எல்லாம் இருக்கு. இங்கே இது நல்ல வடிவா இருக்குண்ணே, நல்ல வடிவா இருக்கு. முடி மாதிரி வாசல் கூட போறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க எல்லாம் ஆஃபர் போடுங்க. ஓகே, கடை க்ளோஸ் பண்ற. வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா ஜெர்மனியில் இருக்கிற ஹம் நகரத்தில் இருக்கிற ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் இன்றைக்கு வருடாந்த தேர் திருவிழா வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு சற்று நேரத்தில் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுன்னா பார்க்கிங். இந்த இடத்துக்கு வருடாந்தம் நிறைய மக்கள் வாரது. யூரோப்பில் இருந்து எல்லா இடத்துலையும் வாரவங்க அப்படின்னு குறைஞ்சது 10,000 to 20,000 மக்கள் என்று நான் அன்னளவாக நினைக்கிறேன். அப்படி இருக்கையில் அந்த பார்க்கிங்ன்றது வந்து சரியான பிரச்சனை. ரோட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, போலீஸ் எல்லாம் காவலுக்கு நிற்கிது. நீங்கள் இதுக்குள்ளே வந்து எக்ஸிட்டில் இறக்குன உடனேயே இங்கால கோயிலுக்கு வரக்கூடிய இந்த பாதைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்குள்ளே வரையிலாது. அப்போ தூர் இடங்களில் சனம் காரை விட்டுட்டு நடந்து வந்து கொண்டு இருக்குது. வாங்க இன்றைக்கு இந்த கோயில் திருவிழா மற்ற மக்கள் இப்படியான விஷயம் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த ஏரியாவிலலாம் பார்க்கிங்களும் உண்மையாக இருக்குது தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் முதலே ரோட்டை மறைச்சபடியாக எங்களால் இதுக்குள்ளே வரையலாமல் போச்சு. அப்போ தூரத்துலேருந்து நடக்க வேண்டியா இருக்குது. வணக்கம். எங்கே காரை விட்டு நடந்து வரீங்களா தூரத்துலேருந்து? கனவுரம் வேணே. எந்த சிட்டிலேருந்து வரீங்க? போகும் தான் நீங்கள். ஓகே, பாப்பா அவ்வளோ தூரம் உண்டு. வணக்கம். கனவுரம் நடக்க வேண்டி இருக்கு. எல்லாம் வேண்டுதல்லானே. இந்த பாய் சங்கர். நீங்க கனடாவில இருந்து ஸ்பெஷலா ஹம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. வருஷம் பாருங்க, நல்ல விஷயம். அப்படி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஹம் கோயில்ல? இங்க இருந்துட்டு போன அந்த வைப்ரேஷன் தானே என்ன?
என்ன சரி இதெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்கள் அடிக்கடி வரோம் கோயிலுக்கு அடிக்கடி எங்களுக்கு கோயிலும் ஐயாவும் எங்களுக்கும் நெருங்கின தொடரும். சரி இப்போ என்னென்னா கோயிலை இன்றைக்கு இந்த சிட் நகரத்தையே தமிழாக்கள் இன்றைக்கு ஆட்சி செய்கிறாங்க. அங்கே இருந்து எல்லாம் மாறிச்சேனே என்ன அவர் என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறீங்க? கனடாவில் உள்ள ஆக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லுங்க. நல்ல கோயில் எல்லாரும் வாங்கன்னு சொல்லுங்க. யூ லைக் இட்? நல்ல கோயில் எல்லாம் வந்து கும்பிடுங்க என்ன. அது சரி, அது கதிர்காமத்துக்கே நடந்து போகிறாங்க, இதுக்கு நடக்க மாட்டோமா என்ன? சரி அப்போ சந்தோஷமா. ஒரு மாதிரி கோயில் அடிக்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. இந்த மூத்திர சந்துக்களால் தான் விட்டு அடித்து வந்துட்டோம். இனி பார்ப்போம் எங்கே என்ன வச்சுருக்காங்க. கோயில் எங்கே இருக்குண்டு இந்த இருக்குது பாவங்க. ஆலயத்தின் உள்ளே நடைபெறுகின்ற திருப்பூஜைகளிலே பங்கேற்பதற்கு அனைவரையும் அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். பக்தர்களே, எங்கிருந்தாலும் திருப்பூஜைகளுடைய எங்களுடைய கோயிலுக்கே உரிய அந்த பூஜை தட்டுக்களையும் அதற்குரிய ரசீதுகளையும் பெற்றுக்கொண்டு இந்த காமியம் என்கின்ற சிறப்பு பூஜையிலே பங்கேற்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். வருடத்தின் பல நாட்களுக்கு இந்த கோயிலுக்கு வர முடியாதவர்களுக்கு தேர் திருவிழா அன்று என்பது வரப்பிரசாதம். இந்த வரப்பிரசாதமாக உள்ள இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய குடும்பம் சேமம், உலகம் சேமம் என்னும் உங்களுடைய தொழில் போன்றவையும் லோகத்தினுடைய அமைதி போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த திருப்பதியிலே இறை சேர்ந்து அனைவரும் பங்கேற்க வேண்டும். இவ்வகையிலே செய்கிற கைங்கரியங்கள் இந்த ஆலயம் என்றும் நிலைத்திருக்கவும் நீடு இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கும் அவை பங்காகிறது. ஆகவே காணிக்கையோடு கூடிய இந்த வேண்டுதல் நிச்சயம் வாழ்வியலை மாற்றி அமைக்கும். மேன்மைகள் செய்வ நீதி விளங்கட்டும் இவ்வுலகம் எல்லாம். வணக்கம். ஆலயத்திற்கா சுற்றி பார்த்து கொண்டு வருவோம் நாங்கள். சில ஒளியொலி எந்த நாடுகளிலாலும் இவற்றை நாம் செய்வதற்குரிய அனைத்தையும் நடைபெற்று வருகிறது. தேர் காவாட்சியம்பாள் ஹலோ மைக்க கொண்டு வையா ஹலோ
கூட்டியிருக்கிறதை இங்கே நான் கேட்கிறேன். காமாட்சி அம்பாள் மெய்யடியார்களே, அம்பிகையினுடைய வசந்த மண்ட பூஜை ஆரம்பமாக இருக்கின்றபடியால் பாச்சம்பு கற்பூர சட்டி அர்ச்சனை பொருட்களை செய்பவர்கள் தயவு செய்து வசந்த மண்டபத்துக்கு முன்பாக கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மீண்டும் ஒரு இது பார்த்தீங்கன்னா அர்ச்சனை தட்டுகள் வாங்குறதுக்கான இடங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். போன வருஷம் மாதிரி தான். அர்ச்சனை தட்டெல்லாம் ஒரே விலை தானா? எல்லாம் ஒரே விலை தான். எவ்வளவு எவ்வளவு? 20,000. அர்ச்சனைப்பொருட்களையும் கற்பூர சட்டிகளையும் அதற்குரிய ஏற்பாடாகியுள்ள ஆலயத்தின் பக்கத்திலே அதை ஏற்பாடாகி அர்ச்சனை காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் 33வது வருடாந்த மகோற்சவ தேர் திருவிழா இன்று சிறப்பாக இப்பொழுது வசந்த மண்ட பூசை ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே அடியார்கள் நீங்கள் பாட்சப்படுபவர்கள் கற்பூர சட்டி எடுப்பவர்கள் இப்பொழுது வசந்த மண்டபத்தில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முக்கியமாக ஆங்காங்கு இருந்து அடியார்கள் தயவு செய்து ஆலயத்தின் பக்கத்தில் உங்கள் பாதங்களை கலட்ட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அம்பாள் எழுந்தல் வரும் நேரங்களிலே உங்கள் பாத வகைகளில் ஏரி ஓரங்களிலே கலந்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். தயவு செய்து ஆலயத்தின் வெளி வீதிகளில் கலட்ட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அம்பிகை அடியார்களே, இன்று சேர்த்து வாழ்க்கை வருகிற நம்பிய அடியார்களே, உங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய இருந்தது ஆலயத்தின் முன்பகுதியிலே மணிமண்டபம் மிக சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் என்னவோ முடியவில்லை. சென்ற ஆண்டு நாங்கள் கூறியிருந்தோம் உங்களிடமிருந்து எமக்கு இந்த ஆலயத்துக்கான உதவிகளை வாரி வழங்குமாறு. அதற்கான பணத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். மத்திய வேலைகள் செய்வதற்காக உங்களிடமே நாங்கள் நாடியிருக்கின்றோம். அடியார்களே, நீங்கள் வாரி வழங்க விரும்பினால் எமது ஆலயத்தில் இல்லையா? ஓ ஓகே. வணக்கம். ஓ மோரா, தாங்க, நன்றி. எங்க இருந்து வந்திருக்கிறீங்கள்? லண்டன். லண்டன்ல இருந்து வந்து நீங்க கொடுக்குறீங்களா? ஓ நைஸ். லண்டன்ல எங்க? லண்டன்ல எங்க? இல்ஃபர்ட். அப்ப ஈஸ்டாம் கோயிலுக்கும் கொடுப்பீங்க இல்லையா? ஓகே, தேங்க்யூ, நன்றி. பார்த்தீங்கன்னா வணக்கம். மோர் நல்லா இருக்கு குடிக்க. இப்பவே ஃபுல் ஆயிட்டு. நீங்கள் உங்கள் பாத அறைகளை கலட்ட வேண்டாம். அதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் உங்கள் பாத அணைகளை கலட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து எங்கள் தொண்டர்களால் அந்த பாத அணைகள் அகற்றப்படும் என்பதையும் அறிய தெரியும். ஸோ நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இன்றைக்கு இப்போ எக்கச்சக்கமான கடைகள் இந்த இடத்துல போட்டிருக்கிறபடியா எந்த கடையில் என்ன தடுக்கணும்னு தெரியாமல் கிடக்கு. இங்கே ஒரு கடை போட்டிருக்கணும்.
கேகேஎல் டெக்ஸ்டைல்ஸ். வணக்கம். என்னப்பா இன்றைக்கு ஆஃபர்? எல்லாமே ஓவர் தான். எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? நாங்க டோல்புல வந்திருக்கிறோம். கேகேஎல் டெக்ஸ்டைல். ஓகே. இங்க 3 சாரி 45, 2 சாரி 30. இன்றைக்கு ரெண்டு சாரி 50 பட்டு சாரிகள். நல்ல இன்னும் விலை கூடின பட்டு சாரிகள் நாங்கள் 50 ரூபாய்க்கு இருக்குது. மற்றது கூடுதலாக நல்ல இதுகள் எல்லாமே நல்ல விலை குறைவாக தான் போட்டுருக்கீங்க. அதான் போன முறை வந்து கொஞ்சம் பிழைச்சி போச்சு போல பிசினஸ். எனக்கு தெரியும். வெயில் வைக்க மழை என்று சொல்லி எல்லாருக்கும் பிரச்சனை தான். இன்றைக்கு யோசிக்காதீங்க. வெயில் இருக்குது, நல்லபடியா போகணும் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். ஊர்ல கடை வழிய கடை போட்டமா இருக்கேன். அவ்வளவு வெயில், உண்மை அவ்வளவு வெயில். நல்ல விஷயம். அப்ப உங்களோட இப்ப கடையில வந்து இந்த ஆஃபர் கொடுப்பீங்களா? இது இங்க மட்டும்தான், அதாவது நேற்று முன்னைக்கு தான் இந்த ஆஃபர் நாங்கள் கொடுக்குறோம். கடையில வந்து வேற பிரைஸா தான் இருக்கும். சரி, இப்ப அடுத்தது எங்க இந்த ஆஃபரோட கடை போட போறீங்க? அடுத்தது வந்து நாங்க கேவலார்ல போடுவோம். கேவலார்ல போடுங்க இதே ஆஃபரோட. ஓகே. இங்க மிஸ் பண்ணவே கேவலாருக்கு அதுக்கு தான் அதுதான் நீங்க சொல்லணும். என்னடா இப்ப நாளைக்கு தான் இந்த வீடியோ பார்க்கும் போது ஆக்கள் என்ன நிச்சயமா. ஓகே. அப்ப ஓகே. நன்றி. நாளை நியூரா ஓட்டுருக்கு நம் கடை. இன்னைக்கு பாக்ஸே நிறைய விற்கணும். வணக்கம். என்னப்பா? வணக்கம். என்ன பாஸ், என்ன என்ன நடக்குது? என்ன பாக்ஸ் விற்கிறீங்க? ஓகே, சொல்லுங்க. நாங்கள் விற்கிறது வந்து சாலை டிவி வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ 13வது வருஷம் வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு எல்லாத்தையும் விட ஒரு என்ன சொல்றதா முதல் வந்த டிவி சாலை டிவி தான். 24 கஸ்டமர் சர்வீஸ், எல்லா சேனல்களும் இருக்கு, மூவியல் இருக்கு. நீங்க பார்க்காம விட்டீங்கன்னு சொன்னா திருப்பி வந்து பார்க்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே. நன்றி. அப்ப இன்றைக்கு வாங்காத இங்க வாங்கலாம். இன்றைக்கு வாங்கினீங்கன்னு சொன்னா நல்ல அங்க போர்ட்ல இருக்கு, நல்ல ஆஃபர்ல இருக்குது. மண்டே வந்து நல்ல கசைங்க எல்லாம் கொண்டு வந்துருக்கோம், கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்துருக்கோம். அப்ப நீங்கள் கிஃப்ட் எல்லாம் வந்து எடுக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து எல்லாமே எடுக்கலாம். எல்லாமே கேபிளாருக்கு வந்தீங்கன்னா கேபிளார்ல இருக்கு. கேபிளாவில் அடுத்த கேபிளார் இருக்கு. இல்லைன்னா கஸ்டமர் சர்வீஸ் தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓகே. அந்த நம்பரை காட்டுங்க, ஒரு எடுத்து விடுவோம். அப்ப பாக்ஸ்லயே பார்க்கலாம். இந்த பாக்ஸ்ல இருக்கு, எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, நன்றியா. அடுத்த நியூராவை பாப்பண்ணாம தம்பிக்கு வேணும். நியூரா கடை. வணக்கம். என்னப்பா, என்ன இன்றைக்கு ஆஃபர்? மோர ஒரு இதுல ஓட்டு குடிச்சு கொண்டு நீ என்ன ஆஃபர் சொல்லுங்க. என்ன ஆஃபர்? எல்லாம் ஆஃபர் தான். போய் அவர் தான் நல்லா கரைக்கக்கூடிய. சரியாப்பா, அவர்கிட்டே கேட்போம். வணக்கம். என்ன ஆஃபர், என்ன எங்க வாங்கலாம்? இன்றைக்கு விட்டதை எங்க வாங்கலாம், அடுத்தது எங்க போடுறீங்க? நீங்கள் எங்கள்கிட்ட இனி வேற என்ன டோட்மனுக்கு வரலாம். டோட்மன்லையும் கடை இருக்குது. பேர் ஃப்ராங்க்ஃபர்ட்லையும் இருக்கு. நியூரா கடை. நியூரா பாலிவுட். ஓகே. ஆனால் அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் டோட்மன்ல கொடுப்பீங்களா? டோட்மன்ல இதே ஆஃபர் வந்து டோட்மன்ல கொடுக்கலாம். அதுதான் இங்க வந்து ஸ்பெஷல் ஆஃபர். இப்போ 400 ரூபாய்ங்க 90 ரூபாய்க்கெல்லாம் போட்டுருக்கோம். இந்த ஆஃபர் இனி எங்க கொடுப்பீங்க? இனி கேவலாரு கேவலாருக்கு வந்தா இன்னும் மலிவா இருக்கு. அதான் கேட்டேன். 20 ரூபாயில இருந்து இருக்கேன். ஓகே, நல்ல விஷயம். சரி. அப்ப சரம் 2 பிளவுஸ் 30 ரூபாய். 2 பிளவுஸ் 25 ரூபாய் கிடைக்கும். ஓமோ. அந்த பிளவுஸ்ல குவாலிட்டியா பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேண்ணப்ப. குண்டா கடை கொண்டு இருந்தா போட்டிருக்காங்க. பெண்ணாம் பெருசு PS பவன்
அண்ணாச்சி. தம்பி நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு அப்பம் தரணும் நீ. அப்பம் உண்டு இலவசம். என்ன என்ன இன்றைக்கு புதுசா இருக்கு உங்களோட கடை? இதா போடுற நீங்க? சிம் கார்டு தான் விற்கிறேன். ஓ அது சரியோ. என்ன சிம் கார்டு? ஆட்டோமொபைல் நெல்ல அங்கு போட்டு எல்லாம் வச்சுக்கிறோம். இதில் இருக்கிற விடியல் இல்லை, இதில் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். 10 GB 16 26 42 எல்லாம் இருக்குது. அப்போ இது இப்போ இங்கே இல்லாட்டி அங்கே வாங்கலாம். இங்கே இல்லாட்டி நீங்கள் டோப்முல்லே வந்து வாங்கலாம். டோப்முல்ல ரெண்டு சிம் கார்டு கடை இருக்குது. தமிழ் ரோட் இருக்குது, எல்லா கடையிலும் இருக்கிற ரோட். அதில் 2 சிம் கார்டு கடை இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். என்ன நம்பர் அந்த கடை? 64 9. 2 கடையிலையும் வந்தால் வாங்கலாம். காப்பி அடிக்கலாம், கம்ப்யூட்டர்ல இருக்கலாம், பார்சல் அனுப்பலாம், என்னடா எல்லாம் செய்யலாம். என்ன பார்சல்னா இப்போ இந்த ஊருக்கு பெரிய பட்டியில பார்சல் பட்டியல் ஊருக்கு மட்டுமில்லை, நீங்க DHL தான். அந்த இது. அப்போ நான் கேட்குறேன் என்னன்னா, அந்த சும்மா பாக்ஸ் ஒரு 60-70 ரூபாய்க்கு வாங்கிட்டு பார்சல் போடுவாங்க, அது செய்யறீங்களா? அதுவும் செய்யறாங்க. கிலோவா பார்த்தா? ஆனா அதுவும் DHL மூலமே தான் நாங்க அனுப்புவோம். சரி. DHL. அப்போ அது வடிவா போய் சேரும் முடியாம என்ன? ஒரு பிரச்சனை இல்லை, போய் சேரும். சரி, நல்ல விஷயம். அப்போ நடத்துங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சும்மா அவியுது என்ன? அவியுது. ஓ சரி. அன்றைக்கு உங்களோட அவரோட காய்ச்சம் உங்களோட தமிழர் திருவிழா பற்றி ஒருக்கா சொல்லுங்க. தமிழர் திருவிழா இந்த முறையும் எப்பவும் போல 7வது வருஷம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அதே இடம். அதே இடம். ஓ என்னடா கன்ஃபியூஷன் தானே ஆக்களுக்கு? அதே நாங்கள் அங்கே தான் செய்வோம். ஓ அதுதான். சந்தோஷமா வாங்குவோம், ஆடுவோம், பாடுவோம், சந்தோஷமா இருக்கும். அதான் முக்கியம். சரியா, மக்களை பார்த்துக்கொள்ளுங்க. தமிழர் திருவிழா இந்த எல்லாம் போட்டிருக்கணும். அதே இடத்துல தான் வந்து நீங்கள் வடிவ என்ஜாய் பண்ணலாம். அப்படி இந்த கடையை பாருங்க, பிஎஸ் பவன் அண்ணாச்சி. நான் நினைக்கிறேன் இந்த கடை ஜெர்மனி முல்ஹாய்மில் இருக்கேன் நினைக்கிறேன். முல்ஹாய்மில் வணக்கம். என்னப்பா அல்றாங்க எல்லாம்? எப்படி போகுது? என்ன ஆஃபர் போடுறீங்க? சும்மா கொதிக்குதப்பா, வைக்க நிக்கலாம் இருக்கு இந்த ஏரியாவில். வெயிலுக்கு இன்றைக்கு எவ்வளோ பேருக்கு வருத்தம் பெற போகுது தெரியாது. சனமெல்லாம் நல்லபடியாக வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு போகுது. இது என்ன கடை? இது எக்கச்சக்கமான கடைகள். சரி, போய் கதைப்போம் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் உண்டு. வணக்கம் பிள்ளைகள், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சும்மா இருக்கிறீங்களா? சரி சொல்லுங்க, இன்றைக்கு என்ன ஆஃபர்கள்? சரி, இப்போ இன்றைக்கு இங்கே எடுக்காட்டி அங்கே வாங்கலாம். ஆன்லைனா இல்லாட்டி கூட கடை இருக்கா? அது அப்பண்டா ஆன்லைன் தான் இல்லை வீட்டுக்கு வரணுமா? கோயில்களில் வந்து விற்கிறது. ஆன்லைன் இல்லை, வீட்டில் வச்சு விற்பீங்களா? சரி, அப்போ அங்கே உங்களை வந்து கண்டெக்ட் பண்ணி வீட்டில் வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் என்ன இங்கே கண்டெக்ட் பண்ணலாம்? எந்த சிட்டி அது? ஒஸ்னாப்ருக்ல. சரிங்க, ஓகேயா. அடுத்த எங்க உங்களோட கடை போடுறீங்க? அடுத்தது வந்து டென்ஹெல்டா தானே? ஓகே. பார்த்தீங்கன்னா zwei Jungs verkaufen Saris. Ne?
Aushilfe. Ja, warum nicht, ne? Ja, das ist schön. Anders geht nicht. ஆட்கள் இல்ல அவங்க வேலை செய்ய வருவாங்க. இன்னைக்கு வேலை செய்வதற்கும் விருப்பம் இருக்காது. மலிவா போட்டிக்கு சூப்பர் லெங்கா எல்லாம் அந்த மாதிரி போட்டி எல்லா வெரைட்டிஸ்ல லெங்கா இருக்கு. நீங்க எந்த கடை? கேஜி இம்போர்ட் ஒஸ்னாபுரம். ஒஸ்னாபுரம் கேஜி. கண்டிருப்பீங்க. அடுத்த எந்த இடத்துல போடுறீங்க? என்ன ஆஃபர் போடுறீங்க? அடுத்தது டென்ஹேரா ஹாலண்டுக்கு போறோம். ஹாலண்டுக்கு போறீங்க. அங்க என்ன ஆஃபர் போட இருக்கிறீங்க? இதே ஆஃபர் தான் 3 சாரி 50 ரூபா 2 சாரி 50 ரூபா லெங்கா இருக்கு 2 லெங்கா 50 ரூபால இருந்து இருக்கு எல்லா வெரைட்டிஸ் இருக்கு. பஞ்சாபி 2 பஞ்சாபி 15 ரூபா 2 பஞ்சாபி 50 ரூபா எல்லா வெரைட்டிஸ் சேம் இருக்கு எல்லாம். ஓகே. கடைகள் கிச்சனுக்குமான கடை போட்டிருக்காங்களப்பா. இந்த ஊர் முழுக்க கடையாக தான் கிடக்கு. டிடிஎஸ் பிரதர்ஸும் கடை போட்டிருக்கணும். டெக்ஸ்டைல். வணக்கம் வணக்கம். என்ன இன்றைக்கு பலசரக்கு ஜாமானுங்களா? பஸ். ஓ, அந்த ஆளுங்க காய்க்க போகுது. அந்த ஆள் காசு கொடுத்தா காய்க்கும். வெக்காமப்பா அந்த ஆளுக்கு. இங்கே பாருங்க, ஒடியல் ஓட்டிருக்கணும் 2 ரூபாப்பா. சூப்பர் விலை. உடுப்பு என்ன ஆஃபர் போட்டிருக்கீங்க இன்றைக்கு? எல்லாம் ஆஃபர் தான். சொல்றானே. அப்போ வாங்கினா இப்போ இன்றைக்கு வாங்காட்டிக்கு கடையில் டிடிஎஸ்ல வந்தால் வாங்கலாமா? அதே ஆஃபர் இதே ஆஃபர் அங்கே இருக்குமா? அதுதான் முக்கியம். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு ஒரு ஆஃபர் இருக்காது. இப்போ நீங்கள் இன்றைக்கு என்ன ஆஃபர் அங்கே வந்தால் இது எவ்வளோக்கு வாங்கலாம் ஒரு சொல்லுங்க. அங்கே அதே விலை தான், ஒன்றுமே இல்லை. அப்போ இன்றைக்கு இப்போ அங்கே 3 சாரி 50 ரூபா இருக்குது. அப்படி இல்லை உங்கள்கிட்ட. ஆனால் குறைச்சி விற்கிறீங்க. அதே ஆஃபர் இருக்கா? ஓகே. பலசரக்கு ஜாமான் கொஞ்சமாக கிடாக்கு. அதான் அதான் முதலாளி விஷயம் இருக்கார். வணக்கம். நந்தீஸ் கேட்டரிங்கும் இங்கே வந்திருக்கு. பாபம் நந்தீஸ் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் அண்டு. வணக்கம். என்ன இன்றைக்கு உங்களோட ஸ்பெஷலாப்பா? எப்படி மச்சம் இல்லை, எல்லாம் மறக்கிறது ஸ்பெஷல் இன்றைக்கு. இந்த ரோஸ் பானுகள் அது இதெல்லாம் எல்லாம் கிடைக்கணே. மரக்கரவல், மரக்கரை சமோசா, மற்ற கிழங்கு ரொட்டிகள், கிழங்கு ரொட்டி, மீன் ரொட்டி, ரோஸ் பான் ஐட்டம் ஸ்பெஷலாக இருக்குது. சில்லாங்க ஸ்பான், உளுந்து வடை, கடலை வடை, கிழங்கு ரொட்டி எல்லாம் இருக்குது. சாப்பாடுகள் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்குது. கொத்து ரொட்டி இருக்குது, மரக்கரை நூடுல் இருக்குது, மரக்கரை பிரியாணி, இட்லி, தோசை, கரெக்டாக சமாளம் இருக்குது. வந்தீங்கன்னா எடுக்கலாம். ஓகே, நல்ல விஷயம். வணக்கம் தம்பி. மஸ்கெட்லாம் போட்டு விற்காங்க. தேன்குழல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி. வணக்கம். பாரும் பாரும். தேன்குழல் இன்றைக்கு என்ன உங்களோட ஸ்பெஷல்? தேன்குழல் இருக்கு போல. என்ன விலை தேன்குழல்? ஸ்ரீலங்கா ஐட்டம். உண்மையாவே ஸ்ரீலங்கா ஸ்டைல்லாம் செஞ்சுருக்கோம். நிறைய நாள் ஆசை இப்படி ஒன்று போடணும். தேன்குழல் பார்க்க ஆசையா இருக்கா? பூந்தியல் பூந்தி. ஓ, இந்த இதுதான ஊரில் நாங்கள் திருவிழாண்டா வாங்கி சாப்பிட்றோம். ஓ, அப்போ இன்றைக்கு இது என்ன விலை? கிலோ எடுத்தா 15 ரூபா கிலோ. தேன்குழல் 3-5 ரூபா. 3-5 ரூபா. பெருசா இருக்கு அது. ஓ, பூந்தி எல்லாம் 15 ரூபா. ஓ,
ஓகே பார்த்துக்கொள்ளுங்க. நந்தி சிலிண்டர் ஒரு ஸ்பெஷல் போட்டிருக்காங்க. அங்கால வந்து லைஃப் எல்லாம் தோசை எல்லாம் சொல்லி நம்ம எப்படி அந்த ஓ பக்கம் நான் இப்போ அதில் எடுத்து நான் கவர் பண்ணேன். சரியா இருங்க அப்போ பாரம். ஓ இந்த செல்வத்திய காவடி அன்பர்கள் காவடி அவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. சனவகை வந்து கொண்டே இருக்கு. ஏற்கனவே கணிப்பு என்னப்பா மோமுடி கொள்ளக்காரர்கள் வந்துட்டாங்க. எந்த இடம் நீங்க? நாங்க தமிழ்நாடு. தமிழ்நாடு எங்க? மதுரை கிட்ட. மதுரை கிட்ட. நீங்க மதுரை தான். எங்க ஒருக்கா திரும்புங்க. அந்த அருவாருக்காண்டு பார்த்தேன். பை சங்கர். ஓகே யூடியூபா? யா நீங்க எவ்வளவு காலமா இங்க இருக்கீங்க? 4 வருஷமா. 4 வருஷமா. ஸ்டூடெண்ட்ஸா? ஆமா. இல்ல ஒர்க் பண்றீங்களா? படிச்சிட்டே வர்க் பண்றோம். படிச்சிட்டு ஒர்க் பண்றீங்க. எப்படி இருக்கு ஜெர்மனி? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. புது அனுபவம். புது அனுபவம். ஹம் கோயில் எப்படி இருக்கு? கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஊர் கலாச்சாரம். நிறைய தமிழ் மக்களை பார்க்கலாம். உண்மைதான். இப்ப இந்த ஹம் ஃபுல்லாண்டாக்கி தமிழ் தான். தமிழாக்கள் நாங்க ஆக்கிரமிச்சிட்டோம். என்ன என்ஜாய் பண்ணி போங்க. காசல்ல இருந்து வரோம். காசல்ல இருந்து வர்றீங்க. போன வருஷம் வந்தீங்களா? இல்ல இதான் என்னோட முதல் தடவை. இனி நடுக வருவீங்க அடுத்த வருஷம் நிச்சயமா. ஓகே ஓகே உங்களை சந்திச்ச சந்தோஷம். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கதைக்கவே எல்லாம் இருக்கு. அவ்வளோ சத்தமாக இருக்கு. எல்லா பக்கமுமே ஸ்பீக்கர் கூட்டியிருக்கிறாங்க. அப்போ நாதஸ்வர சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கு. மரக்கறி எல்லாம் அந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. வணக்கம். எல்லாம் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டீங்களா? எங்கேருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள்? எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? சந்திச்சு காய்ச்சலாம் கண்டமோ மக்களாக்கு. வணக்கம். ஓ மங்குஸ்தான் என்ன விலையா? மங்குஸ்தான் தெரியல, கேட்கல. அண்ணா மங்குஸ்தான் என்ன விலை? மங்குஸ்தான் என்ன விலை? அவருக்கு டைம் இல்லை, பிஸி. மண்டைக்குள்ள பிஸியோ அது இப்போ இந்த வெக்கைக்கு இருக்க நிற்கவும் கொஞ்சம் விசிறாட்டான இருக்கு. ஓ சரி அப்போ பார்ப்போம். இங்கே இந்த மக்களை இவரை கண்டுறீங்கண்டா இவர் அந்த அண்டை கட்டிங்க கோயிலே வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிடுவார். எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நேற்று சப்பரம் பார்த்துனேன் சொல்லி ஓட்டமெல்லாம் அடைக்கிறாங்க. எனக்கே தெரியாப்பா. நான் இந்த காரை விட்டதா ஹவுஸ் வாட்டுக்கிட்ட விட்டுட்டு நடந்து வந்திருக்கேன். ஓ உங்களுக்கு சந்திக்கிறதா உங்க பேச தான் வந்தேன். இப்போ என்ன கன விஷயம் இங்கே மாறி போச்சு. எனக்கு விஷயம் தெரியும். நானும் இப்போ அலைஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். கணக்க ரூல்ஸ்கள் இந்த முறை மாறிட்டுது. அதுதான் அது நல்லது. என்னண்டா அவிஞ்சுக்கு விஞ்சி இந்த வக்கைக்கு பிள்ளைகளே கொஞ்சம் வருத்தம் கிருத்தம் வந்தாலும் ஆனால் தாங்க பிடிக்கும். ஓகே ஏன்னா வீட்டை போய் குளிக்கத்தான் வேணும். சரி சந்தோஷம். என்ன கதை பண்றேன். ஓகே வணக்கம். என்னம்மா என்ன விலை மாம்பழம்? என்னென்ன மாம்பழம் இருக்கு? என்ன விலை? பாகிஸ்தான் மாம்பழமா? என்ன விலை விற்கிறீங்க? 8 ரூபாயா? ஒரு காரணத்தை வந்து காட்டுங்க. இதுக்குள்ள 6 மாம்பழம் இருக்குன்னு. ஓகே பரவாயில்ல. 5 இருக்கு. ஆனா இது ஓகே 8 ரூபாய்க்கு ஓகேண்ணா. பாகிஸ்தான் மாம்பழம் வந்துட்டு அப்ப முடிய போகுது போலையா? இல்ல வேற வச்சிருக்கீங்களா? இருக்கேண்ணே. நீங்க மசால் தோசை வடிவா சுத்தி உங்களோட விளையாட்டை காட்டுங்க. நான் சும்மா இருக்கேன். நீங்க சும்மா இருக்கீங்களா? இப்ப என்னன்னா அடுப்ப போடாம தோசையை ஊத்தினாலும் தோசை வேகும். அந்த அளவு வைக்கையா கிடாக்கு. என்ன Dame wartet. Möchten Sie hier was probieren? Dosa. Masala Dosa. Alles klar. இது என்ன விளையாண்டு கேட்குறா? Alles klar. Aber wenn Sie... அப்போ என்னண்டைக்கு ஸ்பெஷல்? சத்யாஸ் கேட்டரிங் எப்போ ஸ்பெஷல் தானே?
கித்தூள் பானி அப்பம் நான் பார்த்ததே இல்லையே. அப்பத்துக்கு மேலே கித்தூள் பானி ஊற்றுறது நல்லது, நல்லா இருக்கும். பாலை ஊற்றாம இல்லை, பால் ஊற்றிட்டு தான், பாலும் ஊற்றி கித்தூள் பானியும் ஊற்றுறது நல்லா இருக்கும். ஓ யா, டேஸ்ட் பண்ணி பார்க்க தான் இருக்கட்டும். ஓ வாரணப்ப அப்போ நடத்துங்க. உள்ள போய் எடுக்கவா? சரியா, பிஎல்எஃப்எல் கடை நம்மோட தம்பி இங்கே ஐயா பிஎல்எஃப்எல் இருந்து கடை போட்டிருக்காங்க. நிறைய சாமான்லாம் இங்கே உடுப்புகள் ஃபுல்லாக தொங்குது. இப்படியே போகுது. வணக்கம். எல்லாம் சரிங்களா? இல்லைண்ணா அங்கே போட்டோம். என்ன ஆஃபர் இனி எங்க போடுறீங்க? எல்லாமே ஆஃபர் தான். இனி எங்க கடை போடுறீங்க? இது நான் கேவலாவில் இதே ஆஃபரும் போடுவீங்க? சரி, வந்து வருஷ முடிவில் க்ளோஸ் பண்ணுறோம். கூட போறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் ஆஃபர் போடுங்க. ஓகேயா, இந்த கடை க்ளோஸ் பண்ணுறாங்களாம் வருஷம் முடிவில். அப்போ நீங்கள் நல்ல ஆஃபரில் எல்லாம் வாங்கலாம் பாருங்கள். சரி, இங்கால ஒரு கடை உண்டு, எல்லாம் ஷோர்டீட்ஸாக இருக்குது. அதை விட இதுக்குள்ளே ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது, ஒரு சின்ன கடை உண்டு. வணக்கம். கடையும் மிக்சர் எல்லாம் கலந்த ஒரு மிக்சர். இது கொஞ்சம் உரைப்பான பகோடா, இது பொரிச்ச கச்சான். எப்படி இருக்கிறீங்க? மோத காட்ட இல்ல, அது என்னண்டா மோத்த காட்டினா ஒரு சர்ப்ரைஸ் இது இருக்கா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதுக்காக மோத்த காட்டுறது இல்லை. எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் நல்ல வடிவா கவர் பண்ணி போட்டுருக்கிறீங்களே. என்ன 10 நாளும் 10 நாளில் இடைக்கல உள்ளுக்கு வந்து இது ஐடி கொடுத்து ஐடி எடுத்து அலவுட் எடுத்து தான் கோயிலுக்குள்ள எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் ஐயரை தொடர்ந்து நாங்கள் வந்து தெரிஞ்சபடியா அவர் நேற்று நான் அவரை கலைக்கிறேன், அதனால அவர் அலோட் பண்ணினவர். ஆனால் இன்றைக்கு அலோட் கொடுக்கலன்னா நிறைய பேர் கண்டியை தூக்கி வச்சுண்டு அந்த இடைஞ்சல் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்க இன்றைக்கு விடையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் மற்ற நாளில் ஐயர்கிட்ட ஒருக்கா சொன்னால் ஐயர் ஒரு நாள் மாட்டான்னு சொல்ல மாட்டேன். என்னண்டா போன வருஷம் வந்து நான் ஐயாவோட காய்ச்சல் அவுட் எடுத்து தான் எடுத்தேன். கேட்கும் இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா, யூடியூபர்ஸுக்கு எக்கச்சக்கமான கடை, எக்கச்சக்கமான சனம், எதை எடுக்கிறதுன்னு தெரியாம ஒன்றும் இல்லை. உண்மைதான். நன்றி. மேலோட்டமா தான் கடையில அவர் உங்களுக்கு கூப்பிட்டாப்புல உள்ளுக்கு போய் எடுத்தனால மேலோட்டமா எல்லா கடையிலும் பேர்ல வந்து போட்டாலே ஓரளவுக்கு ஓகே. இப்ப நிறைய கடை தானே, எல்லா கடையும் உள்ளுக்கு போய் அதே கேள்வியை கேட்டு அதே இதை எடுத்துக்கொண்டு போடலாது 77 கடை வருது இன்றைக்கு. அப்ப அவ்வளவும் சும்மா வந்து நான் நம்பர் பார்த்தேன். நான் நேற்று முந்த நாள் எல்லாம் வந்தேன், நம்பர் எழுதி இருந்தது. அப்போ அவரோட கதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த கடை செய்கிற ஆளோட. அவர் சொன்னவர் ஜனவரியிலிருந்து இது வந்து நாங்கள் வந்து பிளான் போட்டு
செய்யற ப்ரோக்ராம் அது. இந்த கடை வாரதே ஜனவரியிலேருந்து துவங்கி யார் இந்த கடைங்கிற ஒரு பிளான் உண்டு. ஆனால் இப்போ கேட்குறாங்களுக்கெல்லாம் உடனே இடம் கொடுக்க மாட்டேன். 3 கடை மட்டும் படையில மற்ற அவ்வளோ கடையும் வருது தானே. மக்களுக்கு வாரத்தால இதுல முக்கியத்துவமா எல்லாருமே இங்க வந்து மெயினாக பிசினஸ் செய்யறதுக்கு 77 கடைகள் வேற கோயில்ல ஒரு கடையிலயும் அப்படி ஒரு இடத்துலயும் அப்படி வராது. இந்த கோயில ஒரு சிறப்பு என்னன்னா ஒரு யூரோப்பா என்ன வெளிநாட்டிலேயே சொல்லலாம் கேணி கட்டையில கேணிக்கு ஒரு கோயிலே பார்த்துருக்க மாட்டோம். இல்ல கேணியை போய் இருக்கா பார்க்கணும் நாங்க. கேணி கிணறு இருக்கிற ஒரே கோயில் வெளிநாட்டுல இந்த கம் கோயில சொல்லலாம். அதுக்கு ஐயத்த ஒரு முயற்சியோ எல்லா காசு கோயிலுக்கு கொடுக்குறத நினைக்கிறத விட அவர் அந்த காசை பிரியோசனமா நிறைய விஷயங்கள் மண்டபமா இருக்கட்டும் என்ன மேலும் அந்த வயோதிக மண்டபம் அதெல்லாம் வருதண்டு கேள்விப்பட்டோம். மற்றது இங்க நாங்க இறந்தா அந்த எங்களோட அஸ்தி ஒரு ஞாபகமா வைக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் வருதாமா ஐயர் வச்சிருக்கிற ஒரு பிளான் இருக்கு. அப்படி நிறைய விஷயங்கள் தமிழாக்களுக்கு ஊர்ல இருக்கிற அதே இதுகளை இங்க செய்யறேன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த ஐயாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள். என்னன்னா இவ்வளவு இந்த கோயில கட்டி இவ்வளவு விஷயங்கள் ஊர்ல இருக்கிற மாதிரி இந்த நாட்டுல செய்யறதுன்றது சாஸ்திரப்படி. ஏன்னா ஒரு சின்ன கோயிலையே எவ்வளவு சின்ன கோயில் எடுத்துக்கொண்டாலே பிரச்சனை இந்த கோயில்னால பிரச்சனை மாதிரி ஐயா தனியா நல்ல ஒரு ஆளா நல்ல ஒரு அவர் எடுத்துக்கிறாங்க. நன்றி அக்கா. பாலினி சமையல் நீங்க ஜெர்மனியில தயவு செய்து மக்களே எங்கட தமிழாக்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஒரு டீசெண்டா ஒரு நல்ல விஷயம் ஆக்கள்கிட்ட ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல வடிவாக யூடியூப் செய்து உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுற இந்த ஒரு பாலினி சமையல் என்று சொல்லி நீங்கள் யூடியூப்பில் அடிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுடைய ஆக்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல இதுகளை தேடி நல்ல விஷயங்களை பாருங்கள். அப்படி நல்ல விஷயங்களை காட்டக்கூடிய மாதிரி சமையல் எல்லாம் காட்டுவா, கார்டன் தோட்டங்கள் இப்படியான விஷயங்கள் கோயில் எல்லாம் காட்டுவா. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன எல்லாம் சிரிச்சு கொண்டு நிற்கிறீங்க? நல்ல விஷயம். அதுதான் சொன்னாலே எனக்கு பிள்ளைகளா எல்லாம் நீங்கள் பார்க்க தெரியுது. எல்லாம் சிரிச்சு கொண்டே நிற்கிறீங்க. ஒரு குடும்பம். சரியாக்கா. அப்போ உங்களோட இதெல்லாம் சொல்லுங்கள். எங்கே இருக்குது, என்ன செய்கிற நீங்கள்? கடற்கல் இல்லை சிட்டிக்குள்ளையா? ஏன்னா இல்லை முந்தினா போனாங்க கேள்னுக்கு சரவணபவன் தானே இருக்குது. அப்போனா யோஜனடா இந்த ஒரு சாப்பாடு கடை, தமிழ் சாப்பாடு கடை இருந்தால் எங்கட சாப்பாடு கடை உண்டு, இலங்கை சாப்பாடு கடை இருந்தால் நல்ல வண்டி யோசிச்சுட்டு ஏண்டா வேலை நடந்து கொண்டு இருக்கா திறந்துருவீங்களா? இதில் எப்போ துறக்க போகிறீங்க? அப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது. 10ஆம் தேதி 7ஆம் மாதம். அப்போ நான் கட்டாயம் வந்து கூட கடையை எடுத்து போகிறேனேன்னு சொல்லுங்கள். கேளினுக்குள்ள நிறைய தமிழ் இந்த டூரிஸ்ட் வர்றது. அப்போ கேட்டரிங் சரி. நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் சைட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் கேட்டரிங் கிடைக்கும். ஓகே, நல்ல விஷயம். அப்போ காட்டுங்கக்கா. அப்போ உங்களோட கடையில் வந்து நான் காட்டை கொண்டு போகிறேண்ணே. இதை காட்டை போட்டு விடுங்க. உங்களோட கடை உங்களோட கடையில் உங்களோட கடையில் வந்து என்னென்ன சாப்பாடு? தனியாக ஸ்ரீலங்கன் சாப்பாடு மட்டும்தான்? அது சவுத் இந்தியன் என்ன? ஜெர்மன் சாப்பாடு நல்ல விஷயமா? ஜெர்மன்காரசன நிறைய வந்து சாப்பிடும். பெரிய பெரிய கடையா? 10ஆம் தேதி 7ஆம் மாதம். சரியா? அந்த சொக்கலாட் மியூசியத்துக்கு எதிரில் இன்ஸ்டாகிராமில் போடும். நான் உங்களை டெக் பண்ணி விட்றேன். இந்த ரிலீஸ் பண்ணிக்கல, அந்த ட்ரெய்லர் மாதிரி ரிலீஸ் பண்ணிக்க. அப்போ அதில் பார்ப்பீங்க. அப்போ சனங்கள் பார்க்கட்டும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் லக். நான் வந்து கட்டாயம் கூட கடையில் சாப்பிட்றேன். இதே பேரில் தானாக்கா? இதே பேர் தான். இந்த பேரில் கேளினில் ஒரு கடை வரப்போது. மக்களே மறந்துடாங்க, போய் சாப்பிடுங்க. ஓகே. கடைகளுக்கு பஞ்சம் இல்லைங்க. வணக்கம்.
சிந்து மஹால். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஓகே, அண்டைக்கு என்ன பெரிய அண்டா உண்டாலாம் வச்சு அசத்துறீங்க பெரிய லெவல்ல. என்ன அங்கால இருக்குது விற்பனை கூட அதில் பார்க்குறோம். ஓகே, சிந்து மஹால் எல்லாருக்கும் தெரியும். வணக்கம், எப்படி ரோஸ்பானும் சம்பலும் ஆண்டைக்கு படம் இருக்கா? எல்லாம் இருக்கு, பார்க்குறேன். ஓகே, கடைன்னா இங்கே எக்கச்சக்கமான கடைகள் சொல்லி வேலை இல்லை. எதை எடுத்து போடுறேன்னு தெரியும் நமக்கு. ஹலோ பிரதர், வணக்கம். உங்களுக்கு என்ன ஸ்பீச் வேணுமெண்டா எடுங்க. என்ன ராஜயோகா பிரம்மகுமாரிகள் இதுல இருந்து நாங்க வந்திருக்கிறோம். இது வேர்ல்ட் வைடா இந்த ராஜயோகா யூனிவர்சிட்டி இயங்கி கொண்டிருக்கு. இதுல பல கோடி மக்கள், எல்லா நாட்டு மக்களும் இதுல இணைஞ்சிருக்கின்றன. இது 1936ஆம் ஆண்டு இணையப்பட்டது. அக்காட்ட கேளுங்க. வாங்க, சொல்லுங்க அக்கா. சொல்லப்பட்டிருக்க என்னன்னா, நாங்க வந்து எப்படி சொல்லுங்க அக்கா. இவ்வளவு நாளும் வந்து நாங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கார் ஓடுறதுக்கு முக்கியமா என்ன தேவை? கார் ஓடுறதுக்கு காருக்கான எனர்ஜி வேணும். எனர்ஜி எல்லாம் இருக்குது. கார் இருக்குது, மோட்டார் வேணும், ஓடுறதுக்கு ஓட்டுநர் வேணும். அந்த டிரைவர்ன்றது மிக முக்கியமான. டிரைவர் இல்லாட்டி என்ன செய்ய முடியாது? என்னால இந்த காரை ஓட்ட முடியாது. அது கார் 10 வருஷமா இருக்கலாம். ஆனா 10 வருஷமா இருந்தாலும் அது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனா அதே போல இந்த உடம்பு இருக்குது. இந்த உடம்பு எலும்புந்தசைமா இருக்குது. அந்த எலும்புந்தசைமா இருக்கிற உடம்புக்குள்ள என்ன தேவை? முக்கியமானது ஒரு உயிர் சக்தி. அந்த சக்தி இருந்தால் தான் என்னால பேச முடியுது. இப்போ உங்கள்கிட்ட நீங்க பாக்குறீங்க, சேர்க்கிறாங்க, எல்லாமே இந்த உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி இருந்துதான் என்ன வழி நடக்கும். இந்த கார் ஓட்டுறவர் வந்து எப்பவும் எப்படி இருக்கணும்? நிதானமாக ஓட்டணும். நாங்கள் அதிகமாக சிந்திக்கிறோம், கடந்த காலத்தை சிந்திக்கிறோம், நடக்க போறதை பற்றி பயம் இருக்குது. அதால என்னால என்ன செய்ய முடியல? மன அமைதியோடு இருக்க முடியல. மன நிறைவாக வாழ்றதுக்காண்டி இதை நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். எப்படின்றது எப்பவுமே எனக்கு அழியாம இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, அது எவ்வளவு பெருமதி வாய்ந்தது. அந்த வேல்யூவான இருக்கு. ஒரு நிமிஷம் நாம ஒதுக்குறோமா? இது வந்து எப்பவுமே இந்த உடம்பு என்ன விட்டுட்டு போயிடும். அந்த உடம்பு விட்டுட்டு போன பிறகு அதுக்கு என்ன செய்வோம்? ஒன்றுமே இல்லை. அது ஒரு பிணம், ஒரு சவம், அது ஒரு பாடி. ஆனா என்னோட நிரந்தரமா இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்திக்கு நான் என்ன கொடுக்குறேன்? நாம தினமும் எக்ஸசைஸ் பண்றோம், உடம்புக்கு ஏதாவது பூசுறோம், என்னாவது செய்துட்டு இருக்கிறோம். இந்த ஆத்ம சக்திக்கு ஒரு நிமிஷம் என்ன நாம இறந்த பிறகு ஆத்ம சாந்தி பூசி என்று செய்யறோம். எல்லாருமே உயிரோடு இருக்கும் பொழுது நாம என்ன வலியை கொடுக்கிறோம்? இதுதான் கேள்வி. நான் யாரு? அந்த பெருமதியை நான் கொடுக்கிறேனா? நான் யார்ன்றதுக்கு அதோட முக்கியமா சொல்லி கொடுக்கப்படுறது என்னை நான் கட்டுப்படுத்துவது. என்னை நான் மற்றவரை நான் கட்டுப்படுத்த தேவையில்லை. எனக்குள்ள எப்படி நான் மாற்றத்தை கொண்டு வர்றது? என்னுடைய மாற்றத்தால எப்படி இந்த உலகம் மாறும்? நான் மாறினா என்னிட்ட இருந்து நான் ஒரு சாந்தி என்று சொல்லும் பொழுது அந்த அமைதி, இந்த சக்தி என்னிட்ட இருந்து போகுது. அந்த சக்தியை நான் பரப்பும் பொழுது மற்றவர் தானாவே என்ன செய்வேணும்? என்னுடைய அமைதியை பார்த்து வருவாங்க. நான் கஷ்டப்பட்டு நீ என்னை கோவப்படுத்தாத, உன்னாலதான் நான் டென்ஷன் ஆறேன் என்று சொல்ல தேவையில்லை. யார் மேலேயும் பழி போட தேவையில்லை. நாம் மாறிட்டாலே அவங்க தண்டபாட்டி அமைதி எடுக்கும். இதை நீங்க எல்லாரும் உணர்ந்தா, ஆத்மாண்டு எப்ப நான் உணர்றேனோ அதான் ஞானக்கண், நெற்றிக்கண். இதை அறியும் பொழுது இந்த பரம்பொருளான சிவனை நான் தெரிய முடியும். பல மதங்களாக இருக்கலாம், எல்லாருமே போறது ஒரே வழிதான். எனக்கு மேல ஒருவன் இருக்கிறான். அவன் யாரு? சிவன் ஒருவன் தான். அது எல்லாரும் அறிகிற காலம் நெருங்கி வந்துட்டுது. என்னண்டா இங்க பாருங்க, இவர் இயேசுநாதருக்குள்ள என்ன சொல்றார்? எனக்கு மேல ஒருவன் இருக்கிறேன் என்று சொல்றார். இங்கேயும் வந்து ஜப்பான்ல ஒரு இடத்துல சிவலிங்கம் மாதிரி வச்சிருக்கிறாங்க, மசூதினையும் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல கடவுள் யார் என்று தெரியல.
எப்படி நான் ஒரு ஆத்ம சக்தியோ அதே மாதிரி பரமாத்மா சிவனும் வந்து ஒரு ஒளி வடிவான ஜோதியாக இருக்கிறார். அவரை அடைகிறது தான் எல்லாருடைய நோக்கமும் எல்லாருடைய வழியும். ஆனால் போகிற திசை வேறு என்றாலும் போகிற இடம் ஒன்று தான். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மளை நாம உணரணும். நன்றி. கடவுள்ன்றது எங்களுக்குள்ள கடந்து செல்றது. கடவுள்ன்றத பிரிச்சு கடவுள், அதுதான் அந்த கடவுள் என்றவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதில்லை. கடவுள் ஒரு இடத்துல இருக்கிறார். கடவுள் ஒரு இடத்துல இருக்கிறார். இப்படி சூரியன் வந்து மேலே இருந்து பிரகாசமான ஒளி எல்லாருக்கும் பட்டுட்டு இருக்குது. அவருக்கு மேலால 1000 சூரியனை விடவும் பெரிய பரம்பொருளான அந்த ஞான சூரியன் ஒரு இடத்துல இருக்கிறார். அவருடைய சக்தி எல்லாருக்கும் பட்டுட்டு இருக்குது. யார் அவரை மனதார அழுக்கில்லாம நினைக்கிறாங்களோ அவரை அவர் கைவிடவே மாட்டார். அதான் மாசற்ற சோதி வளர்ந்த மலர்ச்சுடரே என்பமே சொல்க எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி. நன்றி. என்னண்டா இந்த இப்படியான உங்களை மாதிரி நான் இதை தேடிட்டு இருந்தேன். நான் சைவ சமயத்தை புரிஞ்சு கொள்ளாமலே நிறைய மக்கள் இந்து மதம் என்றே சொல்லுவோமே, சைவ சமயம் ஈழத்தை சேர்ந்த நாங்கள் சிவனை வழிபட்டு சைவ சமயம். அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தேன் நான். சைவ சமயத்தை பற்றி நிறைய பேர் ஒரு புரிந்து கொள்ளாமலேயே அதை பின்பற்றி கொண்டு வர்றதுமாக அதை ஒரு காலத்துக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு அதில் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சு அதை விட்டு விலத்தி போகிறதுமா ஒரு ஒரு நிலைமை இருக்குது இப்போ. அப்போ நீங்கள் இப்போ கொடுத்த விளக்கத்தை நான் வடிவாக கேட்டினாலும் இப்படி ஒரு விளக்கம் வந்து கொடுக்கணும். நிறைய பேருக்கு அந்த மனசில் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல், தங்களை தாங்களே புரிஞ்சு கொள்ளாதது, இப்படி ஒரு இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய பேர். அப்போ உங்களை மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள மனதை அமைதிப்படுத்தி நிறைய பேருக்கு நான் இந்த இது உதவியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ள வந்தால் இதில் இணைஞ்சு கொண்டு நிறைய பேர் செயல்படுறதுக்கு இப்போ எப்படி தொடர்பு கொள்ளணும், எங்கே வரணும், என்ன செய்யணும்ன்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் இதில் மெயின் சென்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட்டில் மெயின் சென்டர். ஆனால் இது உலகம் பூராவே இருக்குது. அது இந்த மெயின் கிளை வந்து இந்தியாவில் இருக்குது. ஆனால் இப்போ ஸ்ரீலங்காவை பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட சென்டர் வந்துட்டு. அந்த காலத்தில் 2 தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா இடமும் 5 கிலோமீட்டர் கொண்டு இருக்குது. அதே மாதிரி ஜெர்மனில் மெயினான இடம் எல்லாம் இருக்குது. ஜெர்மன் ஃபுல்லாக வந்து இந்த தமிழில் நான் என்னுடைய பெயரில் சேர்த்துருக்கேன். நான் சொல்ல முடியாது, நான் அதை கருவியாக இருந்து செய்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்து செய்கிறேன். நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒருங்கிணைப்பு செய்யப்படும். இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட், பெர்லின், பிரீமன், மற்றது கீழ் இருக்குது, த்ரெசன் இருக்குது, முன்சில்லல் இருக்குது, ஸ்டுட்கார்ட்டில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது, ஹனோஃபரில் இருக்குது, ஹம்பர்க்கில் இருக்குது, கேர்லில் இருக்குது. அப்போ நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களை தேடியே நாங்கள் வந்து சொல்லித்தருவோம். ஒரு முறை இல்லை ஒரு வருஷத்தில் 2 முறையாவது ஹம் டெம்பிளில் இந்த இது இருக்குதானே இந்த கலாச்சார மண்டபத்தில் உங்களுக்கு ஒருங்கிணைப்பு செய்யப்படும். நீங்கள் அதுக்கு இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால், அதாவது 0152 83 90 961. என்னுடைய சரீரத்தின் பெயர் வந்து பவித்ரா. நானும் ஒரு இலங்கையை சேர்ந்தனால், யாழ்ப்பாணம் சுண்ணாகத்தை சேர்ந்தனால். நல்ல வடிவாக என்னோட தொடர்பு கொள்ள முடியும். ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. இதில் உங்களுடைய நான் யார் என்ற விளக்கமும் எப்படி மன அமைதியாக வாழ்வது, அதாவது நாங்கள் சன்னியாசி போய் காட்டில் இருக்க வேண்டிய தேவையில்லை. வீட்டில் இருந்தாலும் நாம் எப்படி வாழ்றதுன்றதை பற்றி தான் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். நன்றி. கேட்டுக்கொண்டதற்கு மிக்க நன்றி. உங்களோட காட்டை வணக்கம். ஸோ அது ஆனால் நீங்கள் வேற மொழியிலையும் வேற எல்லா மொழியிலையும் இருக்குது. இனம், மதம், மொழிகளுக்கு அப்பாற்பட்டது. அதுதான் முக்கியம். அது எல்லா எந்த மொழி இல்லை. என்னென்னா இப்போ பேசுறதுக்குன்னா மொழி தேவையில்லை. ஜெர்மன்கார ஆக்கள் வந்தால் இப்போ அவங்களுக்கு சரியான முறையில் எங்களோட கடவுளை பற்றியோ எங்களோட சமயத்தை பற்றியோ சொல்லி கொடுக்கறதுக்கு ஆக்கள் காணாது. எல்லா மொழியிலையும் இருக்குது. எல்லா மொழியிலையும். இப்போ என்னென்னா முதலாவது கேள்வி பள்ளிக்கூடத்தில் கேட்குற பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள்கிட்ட ஏன் உங்கள்கிட்ட நிறைய கடவுள் இருக்கு, அது சக்திகள் அதை பற்றி ஃபுல்லாவே நாங்க
நாங்க விளங்கப்படுத்துறோம். ஏன்னு பாருங்க இப்படி ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா கடவுள் ஒருத்தர் நாங்க கும்பிட்டுனாங்க. அத அந்த சக்தியோடு தான் நாங்கள் ஆரம்பத்துல சொர்க்கமா வாழ்ந்தாங்க. அந்த சொர்க்கத்துல வாழும் பொழுது சண்டை சச்சரவே இல்லை. அந்த சொர்க்கமா இருந்தது படிப்படியா குறைஞ்சு வரைகள்ல முதலில கலப்படம் இல்லாத பக்தி சிவனைத்தான் கூப்பிட்டார்கள் எல்லாருமே. இந்து சமயம் இல்ல, சனாதனம், அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஒரு தர்மத்தமா இருந்தது. அதாவது மதமே இல்ல, மொழி ஒன்றுதான். அது கடந்து வரும் பொழுது இந்து தர்மமா வந்து பிறகு மாற்றம் வருது. ஆமா, எல்லா மதமும் வந்துட்டு கலப்படம் வந்த உடனே என்ன செய்யணும்னா ஒருத்தர் சண்டை பிடிக்கணும். அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. பொறாமை இங்க பாருங்களா, ஒருத்தர் கொள்ள வலிக்கணும். மதத்தின் பேரால அழிவுகளை வந்து பாத்துக்கொள்ள அப்பாவி மக்களும் குழந்தைகளும் இந்த நேரத்துல அதர்மங்கள் தலைத்திருக்கும் பொழுது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வாரணுன்றாரு. அதை மாத்தி சொல்லிட்டாங்கன்னா பகவத்கீதையில கிருஷ்ணன் தான் வந்தாரு. கிருஷ்ணர் வந்து பிறப்பிறப்புக்கு வர்றாரு. அவர் வந்து கடவுளாக வந்து இதண்ட முடியாது, சிவன் தான் வர்றாரு. சிவன் வந்துதான் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஒரே அடியா நாங்க போறது ஒரே இடம்தான். எல்லாரும் ஒரே இடம் தான். நல்ல விஷயம், நல்ல விளக்கம், சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு விஷயம் இன்றைக்கு உண்மையா இதுல பார்த்தது தொடர்ந்து செய்யுங்க. வேற வேற ஆலயங்களுக்கு நீங்க போனீங்களா உதவியா இருக்கு. முடிஞ்ச அளவு ஸ்பீச் பண்றேன். ஆலயங்கள்ல நாங்கள் கடையத்தான் போட்டு கொண்டிருக்கோம். ஆனால் வார ஆக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பது இல்லை. அந்த விளக்கத்தை இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புறேன். நன்றி, உங்களோட சேவைக்கு தொடர்ந்து செய்யுங்க. ஓகே என்ன, ஓகே, பாய். சுத்தமான கடைகளப்பா. அக்கோய் வணக்கம். வாய்க்குள்ள லட்டு. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அந்த கட்டிங்கல்ல காண இல்லை உங்களை? கட்டிங்களுக்கு வரையிலாம் ஒரு இடம் கிடைச்ச போயிட்டோம். பெருசா ஓடு இல்லை, 3 கடையோ 4 கடை நல்லதா போயிட்டு நாங்க வரை. அது உண்மைதான். அப்ப இன்றைக்கு எப்படி இருக்கு? நேற்றைக்கு வந்துட்டீங்க சனிக்கிழமை நேற்றைக்கு வெள்ளனவே வந்துட்டா சனம் ஃபுல்லாயிட்டு. சந்தோஷம். அப்ப 20 ரூபா நின்று இருக்கு ஜனம். நல்ல கிளைமேட் நல்லா இருந்தது, வெளிச்சமா இருந்தது. இன்றைக்கு இன்னும் பக்கியாக்கா எப்படி இதுல சமாளிக்க போறீங்க? நிறைய தண்ணியில குடிச்சு நில்லுங்க. மேலுக்கு எப்படி அக்காக்கு எப்படி அக்கா தான் வில்லேஜ் விஞ்ஞானி. மேலுக்கு தண்ணியை விட்டு கீழே நிக்கிறா. கூலா இருக்கு. உண்மையா உண்மையா வடிவா எங்க அப்பன் தம்பி இஞ்ச நிக்குது பொடி தம்பி. எங்க அப்பன் சுடலையா? குறைஞ்சிட்டு இனி என்ன தேர்தலுக்கு முடியத்தானே வருவாங்க. பாருங்க, எல்லா ஸ்பெஷலும் இருக்கு. அக்கா என்னண்டா அண்ணன் உங்களோட கடையின் பேர் என்ன? துர்காஸ் கேட்டரிங். நீங்க கேட்டரிங் செய்யறீங்களா? எல்லாம் செய்யறீங்க. அப்ப உங்களோட நம்பர் அது தந்தீங்களா நான் போட்டு விடுவேன். இந்த துர்காஸ் கேட்டரிங் துர்காஸ் கேட்டரிங் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே அக்கா, அப்ப செய்யுங்க. உனக்கு வாரம் ஐயோ ஃபுல்லா இருக்கு. நான் பிறகு வாரம் அக்கா. நன்றி அக்கா.
இந்தா நம்மட பூக்காண்டு கடைக்காரர் வந்துட்டார். வணக்கம். இந்த கடைக்கெல்லாம் கூலாக இருக்கப்பா. இந்த கூலாக இருக்கிறதுக்கு தானே. இன்றைக்கு இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க? அன்றைக்கு கொலண்டில் தெரியும் தானே என்ன ஸ்பெஷல் உண்டு. என்ன ஸ்பெஷல் தம்பி? கொலண்டில் வந்து ஒன்னாங்கிரோ நீட்டு நீட்டா இருக்கு. அது வந்து எடுத்து நீங்க இந்த வல்லார் பொன்னாங்கீரை அடுத்த இது வந்து சிலங்காஸ் இது வந்து எல்லாம் மெடிக்கல் கலாங்கண்டா வடிவுக்கு வைக்கிறேன். இஞ்சி இஞ்சி இல்ல இஞ்சி மாரி ஹார்ட் அட்டாக் சூப்பர். அந்த இந்த கிழங்கு இது தாய்லாந்துக்காரர் கூட சமையலுக்கு சூப்புகளுக்கு போடுறோம். நீர்மூழ்கி இது வந்து புள்ளப்புறாக்காக்கு ஆம்பளைக்கு நல்லா வேலை செய்யணும். அப்ப நான் சொல்லணும் இல்ல அது அன்றைக்கு தொட்டாச்சு நீங்க எல்லாம் வித்தீங்கள். தொட்டாச்சிங்க சின்ன சின்ன பிள்ளைகள் வந்தது சும்மா கொடுத்துனாங்க. அப்ப வேப்பங்கண்டு 20 ரூபாண்ணே. ஏண்டா வேப்பங்கண்டுக்கு நல்ல மவுசப்பா. நிறைய சனம் வரும். வேப்பங்கண்டு இருக்கு. துளசி வாங்க வாங்க. துளசி எல்லாம் இருக்கா. பே லீப்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க இது நல்ல வடிவா இருக்குண்ணே. நல்ல வடிவா இருக்கு. முடி மாதிரி இருக்கு. முடி மாதிரி வாசல் நல்லா இருக்கு. ஓமேண்ணா இந்த சோப்பில நான் நினைக்கிறேன் வின்டர் ஹாட் ரெஸ்டிஷ் நல்லா கொஞ்சம் குளிர்க்க நிற்கும். சின்ன சின்ன அனானாஸ் எல்லாம் வச்சு விற்கணும். மாதுளம் கண்டு நிற்கிது. சரி ஓகே. அப்போ அப்புறம் சந்திப்போம். வணக்கம். இந்தா நம்மட சீக்ரெட் ஃபுட் சர்வீஸ் கடை ஓட்டிருக்காங்க இன்றைக்கு. கம்மில் நம்பர்லாம் கிடக்கு. ஏற்கனவே ஹத்தியம் கோயிலையும் போட்டிருக்கேன். எப்படி போகுது? அப்பம் எல்லாம் இருக்கு. இன்றைக்கு என்ன ஸ்பெஷலு? 45 சீக்ரெட் ஃபுட் சர்வீஸ். எப்படி எண்ணெய் எடுக்காதீங்க. பத்ரோட்டி மாஸ்டர் ஒரு ஆள் வந்திருக்கார். சரி அப்ப அத சபரி பலஸ் ரம்புட்டான் மங்குஸ்தான் என்ன விலை? 11 ரூபா. எவ்வளவுமா? எத்தனை நடக்காது? 2 4 6 8 10. எங்கத்தையா மாம்பழம்? டொமினிக்கன் எவ்வளவு? 12. விழாப்பழம் சின்ன பழமா அது? பழம் இல்லை சின்ன நேரம் தான் கேட்டாச்சு. சமைக்கிற விழாப்பழம் மாதிரி தெரியாது. வணக்கம் முதலாளி. என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க? அங்கே வைக்க தாங்க முடியலையாக்குமா? விளங்கல. வணக்கம். நல்ல பெரிய கடை. எங்க இருக்கும் கூட கடை? பிரான்ஸ்ல இருந்தா? பிரான்ஸ்ல இருந்தா வந்திருக்கீங்க. நேற்றைக்கு போட்டீங்களாண்ணே? அப்போ என்ன இன்றைக்கு ஆஃபர்? அப்போ அடுத்த எங்கே கடை போடுறீங்க? கொலண்டில் போடுற விட்டீங்களா? அப்போ இந்த முறை வர மாட்டீங்க கேவலாக்கு? ஹம்தான். அடுத்த இது ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் இந்த தமிழர் தெருவில் இருக்குது தானே லாச்சப்பல்ல, அதில் போடுற நீங்கள். அதுக்கு நீங்கள் போடுற இல்லைண்ணே? ஓகே. பெருசாக நடந்தது போன முறை. கேள்விப்பட்டனா வர இல்லை. சரி அக்கா. நான் பாய் சங்கர். ஓகே. ஜெயமன் தானோ? ஓகே. ஒரே சிரிப்போட தொடங்குவோம் வேணே. எப்படி இருக்கிறீங்க? அப்போ இன்றைக்கு நீங்கள் எப்படி இந்த இடத்துல உணர்றீங்க? இலங்கையில் நின்ற மாதிரி இருக்கா நீங்களாம்? ஆனால் அந்த வெக்கையும் சனங்களும் அப்படியே இருக்கேண்ணே. நல்ல வெக்கையாக இருக்கு.
அப்போ இன்றைக்கு நீங்கள் சாரிக்கு பொறுப்பு. சாரிக்கு தான் பொறுப்பு. நீங்கள் அங்கே கடையில் வந்தாலும் கூட சந்திக்கலாம். லாச்சப்பலுக்கு கிட்டே அவங்களோட கடை. நீங்கள் ஜெர்மனா? இது என்னப்பா எல்லாம் ஒரு கடை என்ன? கடை ஓனர் லாச்சப்பல். நீங்கள் நான் நினைச்சேன் இது இப்போ இதோட பிரிஞ்சிஞ்சால ஒரே குழப்பம் அப்பா. ஒரு கடை தான் எல்லாம். என்ன எல்லாம் ஒரு கடை தான். ஆனால் நீங்கள் ஜெர்மனி உதவிக்கிறேன். நான் பாய் சங்கர். ஓகே நன்றி. அப்பா ஓகே வணக்கம். டிடி பாஸ் எங்கே இருக்கார்? டிடி பாஸ் இந்த இருக்கார். டிடி பாஸ் டிடி பாக்ஸ் விற்கிறார். எப்படி இருக்கீங்க? ஒரு பாக்ஸ் எடுத்தால் இது போலாம் ஃப்ரீ. ஓகே 120 ரூபா. 120 ரூபாய்க்கு இந்த சட்டிவான தேங்காய் வினுக்குறாது எல்லாம் ஃப்ரீ. எல்லாம் ஃப்ரீ. இந்த பாருங்க பிளாஸ்டிக் இல்ல எல்லாம் சில்வர். இது இதுக்குள்ள இருக்கிற ஐட்டம் என்ன? இதான் இதுக்குள்ள இருக்கிற ஐட்டம். சூடா வச்சிருக்கும் போல அப்படியே என்ன? இது அப்படியே சூடா வச்சிருக்கும். 8 மணி நேரத்துக்கு இருக்கும். 8 மணி நேரத்துக்கு இருக்கும். காலமா போய் வச்சுட்டு போட்டுட்டு இதுக்கு வந்து எடுத்து சாப்பிட வேண்டியது. அதானப்பா 120 ரூபாய். இது இல்லாம தனியா பாக்ஸை மட்டும் வாங்குறா 75 ரூபாய்க்கு பாக்ஸ் விற்கிறீங்க என்ன? இல்லையா? இல்ல கிரைண்டர் 75 ரூபாய் இந்த பாக்ஸ். 99 ரூபா. தனியா இது தேவையில்லாட்டிக்கு 99 ரூபா உண்டு. ஓகே 120 ரூபா கொடுத்தா இது இவ்வளவு. இது ரெண்டும் ஃப்ரீ. இது ரெண்டும் தரும். வேண்டானே. இது வந்து பாருங்க கிரைண்டர் 25 ரூபா. ஓ இப்போ ஜெர்மன்லயே எங்கள்கிட்ட தான் இருக்கு. சரி இப்போ என்னண்டானா இப்போ இங்கே இந்த ஆஃபர் கொடுக்குறீங்க. இப்போ உங்களோட கடைக்கு வந்தா இணைவா கடைக்கு வந்தா இந்த ஆஃபர்கள் கிடைக்குமா? இந்த ஆஃபர் கிடைக்காது. ஆனா நல்ல பிரைஸ் இருக்கு. ஓகே அப்போ இந்த ஆஃபரோட அடுத்தது எங்கே போடுவீங்க? அடுத்தது வந்து கேவலாவில் போடுவீங்க. ஓகே அப்போ இங்கே மிஸ் பண்ணாக்கள் இந்த பார்க்குறாக்கள் கேவலாக்கு வாங்க. இந்த வேற கடையை பாருங்க. பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னா எங்களோட அடுத்த இது உண்டு. புதுசாக இறக்கியிருக்கோம் ஸ்ரீலங்கா டீ. ஓகே இந்த டீ வந்து ஸ்ரீலங்காவில் கூட ஒரிஜினல் டீ தெரியும் தானே உங்களுக்கு? ஒரிஜினல் ஸ்ரீலங்கா டீ வந்து இங்கே கிடைக்கு. இது 80 பேக்கெட் போட்டது 250. 80 ஸ்டூக்கு 250. 80 பேக்கெட் போட்டது 250 பேக்கெட். அந்த அதாவது இங்கே வெளிநாட்டுக்கு தயாரிக்கப்பட்டது ஒரிஜினல் டீ. அதே குவாலிட்டியில் கிரீன் டீயும் இருக்கு உங்களோட உடம்புகளை பாதுகாக்கிறது. ஆனால் இது வந்து கடையில் விற்கிற ப்ரைஸ் தான் 250. அங்கேயும் 250 தான். மற்ற என்னென்னா அன்றைக்கும் கூட கடையில் வந்து கட்டா சம்பளம் சீனி சம்பளம் வாங்கி எடுத்துனாங்க. இண்டோஸ்ரீண்ட சூப்பர் டேஸ்ட். அதை ஒருக்கா காட்டுங்க. அதை சனம் ஏன்னா நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன். என்னடா நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ அதை ஒருக்கா காட்டணும் வேற மக்களும். இந்த இது உண்மையிலேயே பெஸ்ட். சீனி சம்பளையும் காட்டுங்கண்ணே. நான் அன்றைக்கு வந்து கூட கடையில் வாங்கி உண்மையா பானோட அப்பத்தோட டோஸ்ட் போட்டுட்டு மற்றது தோசை பரோட்டா கத்திரிக்காய் சம்பளம் வந்திருக்கு. சரியாண்ணா இந்த விலை என்ன? 2 ரூபா உண்டு. அன்றைக்கு 2 வாங்கினா 2 வாங்கினாலும் அதே விலை தானா? சரியா 2 ரூபா. இது வந்து மண்சட்டி வந்து வந்திருக்காங்க. இது 10 ரூபா மண் சட்டி. இது 12 ரூபா மண் சட்டி. 12 ரூபா மண் சட்டி. அகப்ப 250 இருக்கிறோம். மற்றது இதுக்கு மூடி வருமானம் இல்ல? மூடி இல்லைன்னு புட்டுமா அரிசிமா வேலை பசுவம் அந்த மாதிரி வீட்டான அமெரிக்கா. இது நான் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டேன். ஓ உண்மையாண்டைக்கு வாங்கி புட்டா வச்சு சாப்பிட நல்லா இருக்கு. உண்மையான வேலையால வந்து டக்குன்னு மெல்லிய சூட்ல குழஞ்சி புட்டா வச்சு டக்குன்னு. நான் ஏன் சொல்றேன்டா இது இந்த மாவும் சரி அந்த சீனி சம்பல் கட்டா சம்பலும் சரி நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு. மக்களை பார்க்குறாக்கள் இணைவாவில் போய் வாங்கி கொடுங்க. மற்ற ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. புதுசாக ஒரு டீ பேக் வந்திருக்கேன். இதைத்தான் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நான் அடுத்த முறை சொல்லலாம். சரி அண்ணே நடத்துங்க. அப்போ கொஞ்சம் நல்ல ஆமாம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அன்றைக்கு ஹச்சிங்கன் கோயிலில் சந்திச்சிருக்கேன் தானே? எப்படி இன்றைக்கு எல்லாம் என்ன ஆஃபர் போட்டிருக்கீங்க?
சாரி எல்லாமே ஆஃபர் தான். ஓகே. பஞ்சாபி தான் இருக்கு. அடுத்து எங்கே ஓடுறீங்க? அடுத்தது குமஸ் பார்க்கில் ஓடுறீங்க. அங்கேயும் இதே ஆஃபர் தானே? அப்போ இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு கண்டு மட்டும்தான் இந்த இப்போ இன்றைக்கு போடுற விலை என்ன? கூட குறைச்சி போடல குறைச்சி போடுறோம். என்ன சொல்ல வந்த நீங்க? கொட்டன் சாரி காட்டுங்க, நல்லா இருக்கு. பாருங்க, இது கொட்டன் இல்ல உள்ள. ஓ, இதுதான் கொட்டன். ஓகே, கொட்டன் நல்லதான். சரி, அப்போ பார்க்குறாக்கள் உங்களோட கடையின் பேரையும் சொல்லுங்க. ஓ, அடுத்த இடத்துல வந்து போடும்போது எல்லா கோயில் குமஸ் பார்க்கு போடுறீங்க. மற்ற சிவன் கோயில் டோட்முன் இல்லை, மற்ற கேவலா இல்லையா? சரி, மற்ற கோயில்களுக்கு வந்து பார்க்கணுமா? ஓகே, நன்றியா, தேங்க்ஸ். வணக்கம். என்ன ஆளாளுக்கு எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு திரிகிறாங்க. தம்பி, எங்க தம்பி ஐஸ்கிரீம் வாங்கினீர்? நல்லா இருக்கா? சூப்பரா வாழ்றீர். ஃபேன் பக்கத்துல ஐஸையும் குடிச்சு கொண்டு. உமக்கு என்ன நல்ல வாழ்க்கை என்ன? சாமி கும்பிடலையா? அவரு கும்பிட்டீரா? அக்கா சொல்லுங்க, என்ன ஆஃபர் இன்றைக்கு? எங்க கடை எங்க? இருந்து வர்றோம். மோகனா ஷாப் ஜெர்மனி. சாரி எல்லாம் அங்க போர்ட்ல போட்டு வச்சிருக்கேன். எல்லாரும் வாங்க, வந்து வேண்டிட்டு போக சந்தோஷமா. நல்ல வெதர். அம்மாளாச்சியை கும்பிட்டு அடுத்தது எங்க ஓடுறீங்க? அடுத்தது கோமஸ் பார்க்ல ஓடுறோம். ஸோ கூட கடையின் பேரை சொல்லிட்டீங்க. கோமஸ் பார்க்ல வந்து ஓகே. சரியா பஸ். ஓகே, இந்த ஆஃபர் அங்கேயும் இருக்கு தானே? அதுதான் முக்கியம். இதை இப்போ நாளைக்கு பார்த்தா அதுக்காக அங்க வருவினம். நன்றி நன்றி. அடுத்து சாரி பலஸ். வணக்கம். சாரி பலஸ், இன்றைக்கு என்ன ஆஃபர் சொல்லுங்க. சாரி எடுத்தா 50 ரூபா. நேற்றும் நல்ல சனமா இருந்தது. எதிர்பார்த்தோட நேற்று நல்ல சனமா இருந்தது. இன்றைக்கு அதை விட நல்ல சனமே எதிர்பார்க்கிறோம். அடுத்து எங்க போடுறீங்க? அடுத்தது வந்து கோமஸ் பார்க்ல போடுறீங்க. ரெண்டு கோயில் சேர்ந்து வந்துடுது. சரி, அப்ப நல்ல விஷயம். கோமஸ் பார்க்ல வந்து பார்க்குறாக்கள் பார்த்து பார்க்கட்டும். என்ன, நன்றியா. ஒரு மகிழ்வு அல்லது ஒரு காரிலே பொருட்களை அப்படியே பரப்பி வைத்துவிட்டு அவரை காணவில்லை. அவரை காணாத பட்சத்தில் அந்த பொருட்கள் கையகப்படுத்த வந்துவிட்டார்கள். நன்றி நன்றி. ஊழியர்கள் வந்து அவற்றை அப்புறப்படுத்தி விட்டார்கள். இவ்வகையான செயற்பாடுகள் எங்களுடைய திருப்பதிக்கு விளைவாக இருக்கும். ஆகவே பூஜைகளுடைய ஒவ்வொரு உடையவும் எம்பெருமானை பற்றி சிந்திக்கவும் வழிபடவும் இந்த லௌகிக விடயங்களை ஏற்படுத்தாதவர்களை திருப்பூஜையிலே பங்கேற்பவர்கள் இல்லை. இப்போ நீங்கள் சோறு கொடுக்கையில் வடிவா முதல் வந்து நின்றீங்க. பசி என்ன? தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? தூரத்துல இருந்து தான் வந்து நாங்கள். ஓ, எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து சுக்குவாட். ஓ, அப்ப நீங்கள் பிந்தி போச்சு. சாப்பிடணும் கட்டாயம். நீங்க சாப்பிடணும். தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. மோர் தண்ணி எல்லாம் குடிச்சீங்களா? அங்கால எல்லாம் கொடுக்குறாங்க. இரண்டாவது வீதியில் நெரிசல்களாக இருக்கின்றபடியால் பாச்சம்பு கற்பூரச்சத்தில் இருக்கின்ற நேர்த்திக்காரர்கள் ரதத்திற்கு முன்பாக வந்து நின்று தங்களுடைய நெத்திகளை ஆரம்பிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். அன்பிக்கையானவை ரதத்திலே ஆரோக்கிய இருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்திலே மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது. அழகான இந்த காட்சியிலே அம்பிகை அழகாக ஆரம்பிக்கின்ற இந்த இடத்திலே அடியோராகி நீங்களும் ஒத்துழைக்கின்ற போதுதான் எம்பராட்டினுடைய இந்த திருவிழா மிகவும் சிறப்பாக அமையும். எனவே அடியார்களாக நீங்கள் தயவு செய்து ஒத்துழைத்து அம்பிகையுடைய இந்த தேர்ப்பவனிக்கு ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம்.
மகா சன்னிதானம் காமாட்சி அம்பிகை அருள் துறக்கும் இந்த தருணத்திலே உஷ்ணமாக உள்ளதை புரிந்து கொண்டு இங்கு தீர்த்தம் வழங்குவது போல இங்கே தண்ணீர் பந்தலே போல் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல நிலா இருக்கிறான். வணக்கம். இந்த ஊர் மாதிரி பாய விரிச்சு படுத்துட்டீங்களே, ஏலாதானே களைச்சு போச்சு சரியான வக். ஓ நல்லா இருக்கு. ஓ சாப்பிடலையா? அது பயங்கர சனம் நிற்கிது இப்போ. அதில் அது இன்னும் கொடுக்க தொடங்கல. அவ உண்மைதான். என்னண்டா சனம் தூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்கு. அப்போ சாப்பிடத்தானே வேணும், பசியல்ல வந்தது. ஓ சரி, அப்போ இருங்க. இங்கே அங்கேயோ கேணி இருக்கா மக்களே, வாங்க போய் பார்ப்போம் இந்த கேணி எங்கே கிடக்காண்டு. இந்த கேணி எங்கே இருக்கு? குளிச்சிட்டீங்களா இறங்கி? இல்லையா? எங்க எங்க இருந்து வாரீங்க? புருக்ஸால கனதூரமா? அங்க இருந்து வாரீங்களே. விடிய வந்துட்டீங்களா? இல்லாட்டி 7:30 வந்துட்டீங்களே. சிட்டியான வக்கையா இருக்கு, இப்ப கூடிக்கொண்டு இருக்கு. சரி, இப்ப அப்ப எல்லாம் கும்பிட்டீங்க இன்னால வக்க. சரியா, ஊர்ல இருந்த மாதிரி இருக்கேனே, அதான் முக்கியம். சரியா, என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்க, எங்கட ராவணனுக்கு சிலை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ராவணன் சூப்பராக இருக்கேனே. அடிச்சிருக்கு. வணக்கம். எங்கேருந்து வாரீங்கள்? கதைக்கலாமா? டியூரனா? டியூரன் அவ்வளோ தூரம் இல்லை தானே. அதனால ஒரு இணலை பிடிச்சிட்டீங்க. மயில் இருக்கேன்னு இருக்குல்ல, அது உள்ளுக்கு வெளியில் வர அடைச்சி விட்ருப்பேன். ஓ மயில் ஒரு பறவை என்னன்னு சொல்லிச்சுன்னா, வளர்த்தா அந்த வளர்க்குறவங்கள வளவுக்கே நிற்கும், அங்கே இங்கே போகாது. நிறைய இடத்த கவனிச்சிருக்கேன். ஜெர்மனியில் ஜெர்மன்காரர் நிறைய பேர் வளர்க்குறாங்க. அது அந்த இடத்துலையே நிற்கும், போகாது. எங்கடையாக்களுக்கு இன்னும் அந்த ஐடியா வரல மயில் வளர்க்கணும்ண்டு. இப்போ நிறைய பேர் காணிகள் பூமிகள் எல்லாம் வச்சிருக்காங்க ஜெர்மனியில். அங்கேயே நிற்கும். அதுக்கு முயற்சி வர அங்கேயே இங்கே ஃப்ரீயாக தெரியல தானே ஜெர்மனியில். அப்போ என்ன வருஷா வருஷம் பாருனீங்களா? சின்னாக்களோ நல்ல வக்கையா இருக்கு. ஊர்ல நின்ற மாதிரி இருக்கேனே. ஊர்ல எந்த கோயிலுக்கு போற நீங்கள்? யாழ்ப்பாணத்தில் உள்ள கோயிலுக்கு போறீங்களா? சரி, அப்ப வடிவா கும்பிடுங்க. சந்தோஷம், நன்றி. பார்க்காக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. மயிலே இங்க மயிலை காணையில் இதுக்குள்ள மயில் வளர்க்குறாங்க. பாப்பம் இங்கே நல்ல வடிவாக ஒரு சிலை ஒன்று காட்டி வச்சுக்கிட்டாக்கு. சரி, இங்கே இருக்கு கேணி. அதுக்குள்ளே போயிடாது, இருந்து காட்டணும். வணக்கம். எங்க இருந்து வாரீங்க நீங்க? அப்போ அப்படி ஒரு கேணி செய்வீங்களா? நாங்கள் செய்வோம். உங்களுக்கு செய்ய தெரியும்? இது வந்து இப்போ இங்கே தீர்த்த மாறுறதுக்கு அளவு தானே காணுமேனே. எல்லாரும் இறங்கல, அது சாமி மட்டும் வெளியே சுற்றி வர நிற்கும். ஓ, ஆனால் இங்கேயும் ஆற்றுல போய் தான் செய்கிறவ. ஒரு பூல் மாதிரி செய்து போட்டு செஞ்சுருக்கு. அளவாக இருக்குது, வடிவாக இருக்குண்ணே. எல்லாம் இயற்கையாக இருக்குது. நல்ல மரங்கள் நல்லபடியாக மிளக்க மரம் உணல் வர நல்லா இருக்கு மண்ணைக்கு. ஓ, இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்து வாரீங்கள்? நான் இங்கே இருந்து எங்களுக்கு சீசன் ஒரு கிராமம். இங்கே இருந்து 300 கிலோமீட்டர். ஊரில் எந்த கோயிலுக்கு போகிற நீங்கள்? கோண்டாவில், நல்லூர், எல்லா கோயிலுக்கும் போகிறதா? இப்போ இங்கே ஊரில் நின்ற மாதிரி இருக்கா?
நல்லா இருக்கேண்ணே. சந்தோஷமா இருக்கு. பார்க்கிங் தான் கொஞ்சம் பிரச்சனை, தூரத்தில் விட்டுருச்சு. கார் நாங்கள் இந்த முறை முன்னுக்கு விட்டுட்டோம். பிந்தி இந்த முறை முன்னுக்கு விட்டோம். ரோட்டை மறைச்சிட்டாங்களா அங்கே? சுற்றி தான் வந்தேன். சுற்றி தான் வந்தேன். சந்தோஷம். சந்தோஷம். மலரோன் மட்டும் நான் பார்த்தேன். நன்றி நன்றி அண்ணா, நன்றி. வைக்க முடியாது, வைக்க கிடாக்கு என்ன நல்ல வைக்க. இன்றைக்கு ஆரோன் தம்பி சொல்லுங்க, உங்களோட இந்த சோலார் சிஸ்டத்தின் என்ன மாதிரி என்ன ஆஃபர்கள் கொடுக்க போறீங்க? எல்லாருக்கும் பாய் சங்கரில் வர எல்லாருக்கும் வந்து ஒரு பைசா வந்து வயசுக்கு வந்து 450 உங்களுக்கு நாங்கள் தரோம். நார்மலாக அது வந்து 850 இது 850. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஆட்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆஃபர் உண்டு. 3,2 கிலோவாட் பைசா உங்களுக்கு 450 ஆஃபரில் இருக்குது. ஓகே, நல்ல பார்க்குற ஆட்கள் கட்டாயம் இங்கே வந்து இந்த வேறு நம்பர் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதோட போட்டு விட்றேன். நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி இப்போ நிறைய பேர் வீடு வச்சுருக்கிறீங்க, எலக்ட்ரிக் காரெல்லாம் வச்சுருக்கிறீங்க, இவரை கண்டெக்ட் பண்ணுங்கள், எல்லா ஆஃபரும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்பர்லாம் இதில் போட்டு கிடக்கு பாருங்கள். ஆரோன்ன்ற பேருக்கு இந்த நம்பருக்கு அடித்து நீங்கள் கதைங்க. சங்கரண்ட யூடியூப் சேனல்லேருந்து பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா உடனே அவர் உங்களை கண்டெக்ட் பண்ணி எல்லாம் செய்வார். உண்மையாக நல்ல விஷயம் இது. நிறைய பேர் இப்போ எலக்ட்ரிக் கார் எடுக்கிறபடியாக அதில் செய்யுங்க.